Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce 2020 Test Series 1, Unit 9, Statistics. In the topic, importance, scope, primary and secondary data, collection, tabulation and analysis, measures of central tendency, dispersion, correlation, regression theories of analysis, chi-square test. இதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. இதில் வரக்கூடிய 20 கொஸ்டின்ஸ். இதில் ஒரு பிகஸ்ட் சாப்டர், ஒரு பெரிய சாப்டர், நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கு. சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், அதாவது நம்மளுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கேட்பாங்க. அதுக்கான ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய வீடியோஸில் இருக்கு, இல்லைன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம 20 கொஸ்டின்ஸ் நம்ம ரீகால் பண்ணலாம். Question number 1. The data collected by questionnaires are primary data, secondary data, published data, grouped data. இந்த questionnaire மூலமா, அதாவது வினா பட்டியல் மூலமா கலெக்ட் பண்ணக்கூடிய விவரங்கள், அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிரைமரி டேட்டான்னு சொல்லுவோமா, செகண்டரி டேட்டாவா, பப்ளிஷ்டு டேட்டாவா, குரூப்டு டேட்டாவா? Question number 2, the value of correlation lies in between. The correlation உடைய மதிப்பு எந்த இரண்டு மதிப்புகளுக்கு இடைப்பட்ட மதிப்பாக இருக்கும்? -1 and +1, +2 and -2, 0 and 1, -1 and 0. இதில் எந்த இரண்டு மதிப்புகளுக்கு இடைப்பட்ட மதிப்பாக correlation உடைய மதிப்பு இருக்கும்? The value of correlation lies in between. Third question, the best average to calculate index number is AM, GM, HM, none of the above. அதாவது arithmetic mean, geometric mean, harmonic mean and none of the above. இண்டெக்ஸ் நம்பர் கால்குலேட் பண்றதுக்கு எந்த ஆவரேஜ் பெஸ்ட் ஆவரேஜ் மெத்தடா இருக்கும், பெஸ்ட் ஆவரேஜா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Question number 4. The harmonic mean HM of 1/2 and 1/8 is 5, 5/16, 1/5, 5/8. The harmonic mean கேட்டிருக்காங்க 1/2 and 1/8 அப்படின்னு ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூவோடைய ஹார்மோனிக் மீன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதோடைய ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அர்த்தமெட்டிக் மீன் எப்படி கண்டுபிடிக்கணும், ஜியோமெட்ரிக் மீன் எப்படி கண்டுபிடிக்கணும், ஹார்மோனிக் மீன் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ற ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ண முடியும். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. Question number 5. The standard deviation of 2, 2, 2 and 2 is 0, 1, 2, 3. இங்க 5 மதிப்பெண் 5 வேல்யூ கொடுத்திருக்காங்க. 2, 2, 2, 2, 2. இதோடைய திட்ட விலக்கம் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0வா, 1ஆ, 2ஆ, 3ஆ அப்படின்னு கேட்டிருக்காங்க. Question number 6. If mean is equal to 40, அதாவது x bar, மீன் x bar 40 கொடுத்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் SD 4. The coefficient correlation is 10, 40, 100, 25. பாருங்க, மீன் கொடுத்தாச்சு, சராசரி கொடுத்தாங்க x bar 40, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்திருக்காங்க 4, கேட்டிருக்கிறது coefficient of variation அப்படின்னு கேட்டிருக்காங்க. coefficient of variation உடைய கெழு கேட்டிருக்காங்க. இதுக்கு அதே மாதிரி ஃபார்முலா, இட்ஸ் a very simple one. இந்த ஃபார்முலாவெல்லாம் நீங்க ரீகால் பண்ணிக்கணும். Question number 7. When one regression coefficient is negative, the other would be. ரெண்டு regression coefficient இருக்கும். அதுல ஒரு regression coefficient நெகட்டிவா இருந்தா இன்னொரு regression coefficient எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒரு one regression coefficient நெகட்டிவா இருந்தா what is the other? இன்னொரு regression coefficient என்னவா இருக்கும்? பைவேரியேட்டா இருக்குமா, பாசிட்டிவா இருக்குமா,
ஜீரோவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா? 8th question. Most unstable measure of central tendency is arithmetic mean, geometric mean, harmonic mean, mode. எந்த சென்ட்ரல் டெண்டன்சி, பட் சென்ட்ரல் டெண்டன்சி கொடுத்துருக்காங்க arithmetic mean, geometric mean, harmonic mean, அதாவது averages கொடுத்துருக்காங்க, அப்புறம் மோடு கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் மெஷர், நிலை இல்லாத ஒரு அளவீடு, நிலை இல்லாதது, அன்ஸ்டேபிளாக இருக்கும், நிலை இல்லாமல் இருக்கும், அது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Question number 9. Empirically, mode is equal to the, ஒரு ஃபார்முலா பிரகாரம் எம்பெரிக்கலா மோடு வந்து எதுக்கு சமம்? 3 மீடியன் மைனஸ் 2 மீனா, 2 மீடியன் மைனஸ் 3 மீன், 3 இன்டூ மீடியன் மைனஸ் மீன், 3 இன்டூ மீன் மைனஸ் மீடியன். இது ஃபார்முலா. மோடு வந்து எதுக்கு ஈக்குவல்? Question number 10. If all the items are not equal, எல்லா ஐட்டமும் ஈக்குவலா இல்லாம இருந்தால் கீழ்கண்டதுல எது கரெக்டா இருக்கும்? Arithmetic mean is greater than geometric mean and it is greater than harmonic mean. Option B, arithmetic mean is equal to geometric mean minus is equal to harmonic mean. Option C, arithmetic mean is less than geometric mean, less than harmonic mean. None of these. Items எல்லாம் not equal இருந்தால், இதுல 3 conditions இருக்கு, நீங்க பார்க்கணும். In general, generalல எப்படி இருக்கும், ஈக்குவலா இருந்தால் எப்படி இருக்கும், டிஃபரண்டா இருந்தால் எப்படி இருக்கும், arithmetic மீனும் geometric மீனுக்கும் அதே மாதிரி ஹார்மோனிக் மீனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன், எது பெருசு எது சின்னதுன்றது கேட்டிருக்காங்க. இங்க வந்து கொஸ்டின் கவனிக்கணும். if all the items are not equal, not equal, எல்லா ஐட்டமும் ஈக்குவல் இல்லாம இருந்தால் எது இதுல கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Question number 11. The geometric mean of 2 and 8 is 2, 8. 2, 8. இதனுடைய geometric mean என்னன்னு கேட்டிருக்காங்க. 5, 4, 3.2, 16. Question number 12. The best measure of central tendency is. The central tendencyல எது ஒரு பெஸ்ட் மெஷரா இருக்கும், சிறந்த அளவீடாக இருக்கும்? arithmetic மீனா, geometric மீனா, harmonic மீனா, மீடியனா? Question number 13. Quartiles can be determined graphically using histogram, frequency polygon, ogive, pie chart. இந்த குவார்டைலை கணக்கிடுவதற்கு, கிராஃபிக்கலா கணக்கிடுவதற்கு எந்த கிராஃபை யூஸ் பண்ணுவோம்? ஹிஸ்டோகிராமை யூஸ் பண்ணுவோமா, ஃப்ரீக்வன்சி பாலிகனா, ஓகிவா, அதே மாதிரி பை சார்ட்டா? Question number 14. The primary data are collected by, primary டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்வியூ மெத்தடா, அப்சர்வேஷன் மெத்தடா, கொஸ்டினரி மெத்தடா, ஆல் தி அபோவா? பிரைமரி டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முறை எந்த முறை? இன்டர்வியூ மெத்தட்லையா, நேர்காணல் முறையிலையா, இல்லை அப்சர்வேஷன் மெத்தட்லையா, இல்லை வினாப்பட்டியல் கொஸ்டினரி மெத்தட்லையா, இல்லை இது எல்லாமே வா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Question number 15. Mode of a distribution can be obtained from. Mode, முகடு. ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுடைய முகடை எப்படி கண்டுபிடிக்கலாம், எதை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம்? ஹிஸ்டோகிராமா, லெஸ் தென் டைப் ஓகிவா, மோர் தென் ஓஜிவா, இல்லை ஃப்ரீக்வன்சி பாலிகனா? மோட் ஆஃப் எ டிஸ்ட்ரிபியூஷனை நமக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும், எதிலிருந்து கண்டுபிடிக்க முடியும், எதிலிருந்து பெற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Question number 16. Most of the commonly used frequency curves are. பொதுவா பயன்படுத்தக்கூடிய ஒரு frequency curve எது? மிக்ஸ்டா,
இன்வெர்டட் ஜே ஷேப்டா, யூ ஷேப்டா, பெல் ஷேப்டா? பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு frequency curve எது? 17th question. The covariance between two variables is. ரெண்டு வேரியபிள் உடைய கோவேரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவா இருக்குமா, ஸ்ட்ரிக்ட்லி நெகட்டிவா இருக்குமா, எப்போதுமே ஜீரோவா இருக்குமா, ஆல்வேஸ் ஜீரோ, எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் ஜீரோ? பாசிட்டிவா இருக்கலாம், அல்லது நெகட்டிவா இருக்கலாம், அல்லது ஜீரோவா இருக்கலாம். இதுல எது கரெக்ட்? ரெண்டு வேரியபிளுக்கு இடைப்பட்ட கோவேரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவா இருக்குமா, ஸ்ட்ரிக்ட்லி நெகட்டிவா இருக்குமா, எப்போதுமே ஜீரோவா இருக்குமா, இல்ல பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ அல்லது ஜீரோவா இருக்குமா? Question number 18. Age of applicants for life insurance and the premium of insurance correlation is positive, negative, zero, none. ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகன், ஒரு ஆளுடைய வயசும் அவர் எடுக்கக்கூடிய பாலிசியோட பிரீமியமும் இடைப்பட்ட பிரீமியத்துக்கும் இடைப்பட்ட ஒரு கோரிலேஷன் என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்குமா, நெகட்டிவா இருக்குமா, ஜீரோவா இருக்குமா, நன்னா இருக்குமா? இதெல்லாம் வந்து நம்ம கோரிலேஷன் படிக்கும்போது நம்ம கொடுத்துருக்கோம். சிம்பிள் விஷயம்தான். ரெண்டுமே கொடுக்கப்பட்ட ரெண்டு வேரியன்ஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பாசிட்டிவ், ரெண்டு வேரியன்ஸுமே இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் பாசிட்டிவ், ரெண்டு வேரியன்ஸில் ஒரு வேரியன்ஸ் அதிகமாகி இன்னொரு வேரியன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா இட் இஸ் கால்ட் நெகட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதை கூட ரீகால் பண்ணிக்கோங்க. Question number 19. The regression coefficients are 0 if correlation coefficient R is equal to. The regression coefficient வந்து 0 ஆகும். எப்போன்னு கேட்டிங்கன்னா R என்னவா இருக்கும் பொழுது. Rன்றது coefficient correlation. அது வந்து R வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பொழுது regression coefficient வந்து 0வா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 2வா, -1ஆ, 1ஆ, 0வா? Question number 20. For calculation of correlation coefficient, a change of origin is. நம்ம coefficient, correlation உடைய coefficient கண்டுபிடிக்கும் பொழுது அதனுடைய ஆரிஜின் வந்து சேஞ்ச் ஆகுமா? ஆரிஜின் அதனுடைய தொடக்கப்புள்ளி ஆதி சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட் பாசிபிள் முடியாது, பாசிபிள் முடியும், போத் பாசிபிளாகவும் இருக்கலாம், பாசிபிள் இல்லாமலேயும் இருக்கலாம், அண்ட் நன் இது எதுவுமே கிடையாது. கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணும்போது ஆரிஜினில் உண்டாகக்கூடிய மாற்றம் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் எப்படி இருக்கும்? நாட் பாசிபிள் அப்படி நடக்காது, பாசிபிள் முடியும், போத் ரெண்டுமே இருக்கலாம், அல்லது நன் இதில் எது கரெக்ட்? இப்போ 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதோடைய ஆன்சர்ஸை வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். Question number 1, option A, primary data. Question number 2, option A, -1 and +1. Question number 3, option B, GM, geometric mean. Question number 4, option C, 1/5. Question number 5, option A, 0. Question number 6, option A, 10. Question number 7, option D, negative. Question number 8, option D, mode. Question number 9, option A, 3 median minus 2 mean. Question number 10, option A, arithmetic mean greater than geometric mean greater than harmonic mean. Question number 11, option B, 4. Question number 12, option A, arithmetic mean AM. Question number 13, option C, ogive. Question number 14, option D, all the above. Question number 15, option A, histogram. Question number 16, option D, bell-shaped. Question number 17, option D, either positive or negative or 0.
Question number 18, option A, positive. Question number 19, option D, 0. Question number 20, option B, possible. இந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ வெல் வெர்ஸ்டாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இனி எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஐடியாவும் கிடைச்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.